நிறைய பிரயத்தனப்பட்டு நிறைய தங்களை தக்க வச்சுக்கிறது, தாங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு, தங்களுடைய மதிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு, தங்களுடைய பொருளாதார நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க மெனக்கெட வேண்டியது இருக்கு. வைரமுத்து ஒரு முறை சொன்னார், சார் நம்பர் 1 பொசிஷன்றது சாதாரணம் கிடையாது, அங்கே வர்றது பெருசு இல்லை, அதை தக்க வைக்கிறதா ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் இதுவும். இவங்களும் வந்து இன்னைக்கு முன்னாடி விஜய் படம்னா விஜய் படம் இன்ன பிஸ்னஸ், அஜித் படம்னா இன்ன பிஸ்னஸ் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. வெறும் ஹீரோ வச்சு பிஸ்னஸே இல்லை. ஹீரோ டைரக்டர் காம்பினேஷனாக தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பேசப்படுது. நீங்கள் அண்மையில் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுவோட கோட் பண்ணார். அதுக்கு முன்னாடி இவரோட லியோ பண்ணார். லியோ பிஸ்னஸை விட கம்மியாயிருச்சு, 3ல் 1 பங்கு கம்மியாயிருச்சு. வெங்கட் பிரபு கோட், அது ரெண்டுலேயும் விஜய் தான் ஹீரோ. ஆனால் அந்த யார் டைரக்டரோ அதை ஒட்டி தான் பிஸ்னஸ்ன்றது இன்றைக்கி வந்து தீர்மானகரமாக ஒரு நடந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அளவுக்கு மீறி, அதாவது ஒரு படத்தினுடைய அளவை தாண்டி அளவுக்கு மீறி பல்வேறு தளங்களில் அந்த 1000 கோடி 500 கோடி கிளப்பு 1000 கோடி கிளப்பில் சேரணுன்றதுக்காக இவங்க நிறைய பில்டப் பண்ண போய் இந்த சிக்கல் வந்து இப்போ ஒரு ஹீரோ மட்டுமே அதை தாங்க மாட்டார், ஒரு டைரக்டரும் இருந்தால் தான் அது தாங்கும் அப்படின்றதுக்கு பிஸ்னஸ் ஆட்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அதை ஒட்டி நடந்துட்டுருக்கு.